ஹலோ மக்களே, வெல்கம் டு தீப்ஷாவல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மீன் காம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கான ஒரு ஓவர் வியூ மாதிரி நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி 1000 rupees வந்து உங்களுடைய பேங்கிங்க்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது எப்போ வரைக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேங்க்குக்கே டைரெக்டாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற பிரச்சனைலாம் தேவையில்லை. உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் ஹெச்எம்ஏ வந்து உங்களுடைய அந்த உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ஜஸ்ட் ஒரு 50 rupees ஸோ அந்த மாதிரி மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கூலே வந்து பார்த்துக்கோ. ஜஸ்ட் நீங்கள் வந்து படிக்கணும், அவ்வளோதான் வந்து நீங்கள் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் கேட்டகரி பீப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 40% எடுத்தாவே நீங்கள் வந்து பாஸ். நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா 32% எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த பாசிங் மார்க்குக்கான கேட்டகரி. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் எக்ஸாம், சாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் எக்ஸாமுக்கு 1.5 hours, சாட் எக்ஸாமுக்கு 1.5 hours. ஸோ இந்த மாதிரி 3 hours வந்து உங்களுக்கு வந்து 3 hours இந்த மாதிரி 2 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு 5 minutes வந்து பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சாட் எக்ஸாம் அப்படின்றது வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மேட் அண்ட் சாட்டில் ரெண்டுத்துலையுமே வந்து 90 questions இருக்கும். ஸோ அந்த 90 questions வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1.5 hours டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ மேட் எக்ஸாமில் என்ன சிலபஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், திங்கிங், லாஜிக்கல் ஆப்டிடியூட். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து 90 questions வந்து கேட்டிருப்பாங்க. சாட் எக்ஸாம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 7th படித்த ப்ளஸ் 8th வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து சாட் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, மேக்ஸில் வந்து ஒரு 20 questions, சயின்ஸில் வந்து ஒரு 35 questions, சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு 35 questions. ஓவராலாக உங்களுக்கு வந்து 90 questions வந்து கேட்டிருப்பாங்க. வித் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் வந்து questions வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து இந்த எக்ஸாம் பற்றின ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இப்போது ஸ்டடி டைம் டேபிள் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா February 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த 25 நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர் மந்தில் ஒரு 7 days, நெக்ஸ்ட் ஜனவரியில் ஒரு 31 days, ஓவராலாக உங்களுக்கு வந்து 38 days வந்து கிடைக்கும். ஸோ இந்த 38 days வந்து நீங்கள் வந்து 2 டிவைட் பண்ணிக்கணும். 19 மேட் எக்ஸாமுக்கு 19 days, சாட் எக்ஸாமுக்கு 19 days. ஸோ இந்த ரெண்டு 19 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சிலபஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து மேட் எக்ஸாம் அப்படின்னா ரீசனிங், திங்கிங், ஸோ இந்த டாபிக்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கான 7th and 8th புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சிலபஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள்கிட்ட மேக்ஸ் புக் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து கேட்டு உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் புக் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சயின்ஸு, சோஷியல், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மேட் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஷின் பேப்பரில் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அந்த கொஷின் பேப்பர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி லீவில் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஸ்கூலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க, போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஸோ இல்லை என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நிறைய வந்து இருக்குது. உங்களுடைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி டெய்லியும் வந்து ஒரு 10 கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்பவே நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, உங்களுடைய ஹேண்டில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேட் எக்ஸாம் அப்படின்றது. சாட் எக்ஸாமும் சேம் அதே தான். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் அப்படின்றது வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள்
நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைன் பை லைனாக புக்ஸ் படிச்சுட்டே வாங்க. ஸோ அப்படி படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு வந்து தோணுதோ ஸோ அந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணி தனியாக ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆன்லைனில் நிறைய டெஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களால் முடியல, என்னால் ஆன்லைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லே போயிட்டு கேளுங்க. உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த 1 மந்த் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ ஸ்டடி டைம் டேபிள்னா ஒன்றும் இல்லை, அந்த சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து தேடி வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு உங்களுடைய டேவை வந்து டிவைட் பண்ணிவிட்டு பாதி டே வந்து மேட் எக்ஸாமுக்கு, பாதி நாள் வந்து சாட் எக்ஸாமுக்கு. ஸோ அப்படி டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பேஸ் பண்ண மாதிரி கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சாட் எக்ஸாம் ஒரு நாள் மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் அதில் ஃபார்முலாஸ்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு அந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடான சம்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டில் சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக வந்து அதை நல்லா கோத்ரோ பண்ணிவிட்டு அதில் வந்து இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்பொழுது நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. அதில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பேர், ஸோ அவங்க எதனா வந்து வார் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி அந்த வார் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக நோட் பண்ணி வச்சு படிங்க. அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸ்க்கு வந்து படிக்காமல் போகாதீங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு காமன் பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே அது வந்து ஒரு மேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரு சாட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நான் வேணாலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து மேட் எக்ஸாம், சாட் எக்ஸாம் ரிலேட்டடான கொஷின் பேப்பர் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.